என்னப்பா சோகமாகற? எங்க பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா நிம்மதியா இருக்கும்பா. அதான் பொறுக்கி நிக்குது, அது யார் பொண்ணு கொடுப்பாங்க? போறம்போக்கு மாதிரி பேசாத. எங்க பையனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கடையில வந்து சண்டை போட்டுக்கிறீங்க. எங்க பையனை பார்த்து பொறிக்கிட்டு பார்த்தாலியா? ஏய் சொட்டா, இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் பையனை பார்த்து பொறுக்கின்ற. ஏன்பா அவன் பையன் ஊத்தாரி மாதிரி சுத்திங்கிறான்பா, யாருப்பா பொண்ணு தருவான்? ஏய் ஊதாரின்னு சொன்ன வச்சுக்க மண்டை பொண்ணு போடும். என் பையன்டா அவன். யோ நீ சத்தம் போட்டுக்கிறீங்க, அங்க பாரு வர கஸ்டமர் திரும்பி போறாங்க. ஏந்து போங்கயா. சரி விடுப்பா, கத்த மாட்டான். என்ன வானா, ஏன்னா போயிடுறா வானா, இவனுக்கு கிடைக்காங்க பில்கா பசங்க, நீ பாட்டுன்னு போயிடுறா. என்னப்பா? நான் வந்துட்டு அப்படியே திரும்பி போறேன். வானா கடையில பொருள் வாங்கி போனா. அடா நான் வாக்கிங் போறேன்பா, இது வரைக்கும் முடிச்சிட்டு அப்படியே போயிடுவேன். வாங்கிங்க? அப்ப கடைக்கு பொருள் வாங்க வரலையா? சரி போ. என்ன கூப்பிட்டு வச்சு திட்டுற? இவங்கெல்லாம் ஒரு கஸ்டமர்ன்ட்டு எங்களை அதட்டுல நீ? அவர் இவ்வளவு தூரம் வந்து திரும்பி போயிட்டாரா? கஸ்டமரா இருக்குன்னு நினைச்சிட்டேன். என்ன நினைச்சியோ? ஏய் சொட்ட, எங்கன்னா இருந்தா பொண்ணு போற என் பையனு கட்டி வச்சிடலாம். ஜவரான உன் பையன் மாப்பிள்ள உங்க ஒப்பன். அட நாசமா போன, எங்க பார்த்தாலும் உட்காந்துடானடா. வா திரும்பிடலாம். வாடா எதனா வாங்கி தர சொல்லுவான். டீஷர்ட் வாங்கி தந்து திட்டு பையா என்னடா பண்ற? பார்ப்பா, எங்கேயாவது புள்ள அப்பனை திட்டுவானா? என் பிஞ்சு கண்ணு அங்கனா ஜாலரா தட்டுறா. ஏய் நான் உனக்கு பொண்ணு பார்க்க போறேன், முன்ன மாதிரிலாம் சுத்தி இருக்காத, எதனா வேலை வெட்டி பாரு. எது பொண்ணா? மாப்பிள்ள அப்ப கல்யாணமா உனக்கு? டேய் நீ யார காமெடி பண்ணாதடா. ஐயோ கல்யாணம் பண்ணி நீ ஜாலியா இருப்ப பொழுதுதா. இருடா உண்மையா சொல்றனா இல்லையான்னு பாக்கலாம். யோ உண்மையா சொல்ற? ஆமாண்டா, உனக்கு கல்யாணம் பண்ண பொறுத்து உறுதி. மாப்பிள்ள அப்புறம் என்கிட்ட எல்லாம் பேசவே மாட்ட பொழுதுதா. அப்புறம் என்ன அப்புறம்? இப்பவே பேசாதேன்றேன். எங்க பையனை விட்டு பிரிஞ்சிடு. கரெக்ட், 2 பேரும் பிரிச்சாதான் பையன் கரெக்டா இருப்பான். ஏய் பிஞ்சிய என்ன நானே இவனுக்கு எத்து குட்டி சோறு ஆகிற மாதிரி பேசுற? அது மூஞ்சி வாட்டம் அப்படியா? எப்படி பாக்குது பாரு. நம்ம எப்படி பேசுறா? பின்ன உங்க அப்பா பிஞ்சுக்காரனை சேர்த்து என்ன குறையா சொல்லி கிடக்குறாங்க. என்ன சொல்ல வாய் வருதாடா உனக்கு? என் மாப்பிள்ள கூட தான் இருப்பேன்னு சொல்லலாம். இரு மாப்பிள்ள என்ன கடகடன்னு பேசுறா? இரு பொண்ணுக்குன்னு பாக்குறாங்களா இல்லையான்னு பாக்கலாம். ஏய் சொல்லி வச்சுக்கிறேன், கடைக்காரர்கிட்ட கூட சொல்லிக்கிறேன். யோ நான் எப்ப உன் பையனுக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொன்னா வந்தியா? அப்பளம் பாயிட்டு என்ன வாங்கி துண்ணியா? போய்க்கினே இரு, சும்மா இந்த கதையெல்லாம் பேசி இருக்காதா? இருப்பா, கடகடன்னு பேசிடுறியா? யோ உண்மையா எனக்கு பொண்ணு பாக்குறா இல்லையா அத சொல்லு. இந்த பார் இவன் மேல சத்தியமா பொண்ணு பாக்குறேன். டேய் வெம்மையில சத்தி பண்ற? டேய் அவன் நம்ப மாட்டான்டா, அதான் சொன்னான். சரி மாப்பிள்ள, எங்க அப்பா எனக்கு பொண்ணு பாக்குறேன்றான். இனிமேல இருந்து நீ வேற வழி நான் வேற வழி. என்னடா பொண்ணு பாக்குறேன்னு சொன்னதுக்காக என் சங்காத்த அறுத்துக்கினியா? ஆமா உங்க கூட சுத்தி திஞ்சுனுக்கிறேன்னாக்கா பொண்ணு தர மாட்டாங்க, அதனால்தான். சரிடா சரி, நான் பாத்துக்கிறேன்டா, நான் பாத்துக்கிறேன். டேய் எங்கடா போற? பொம்மாயா அங்க கிரிக்கெட் ஆடுறாங்க, நான் போய் பார்க்க போறேன். இங்க போ, இனிமேட்ல இருந்து நீ என் ஃப்ரெண்டா இருக்கிறியா? அதுவும் மாப்பிள்ள இருக்கான, நீ எப்படி என்ன சேர்த்துப்பா? இனிமேட்ல இருந்து அவன் என் மாப்பிள்ள இல்லடா, நானும் அவனும் பிரிஞ்சுட்டோம். இதுக்கப்புறம் நீ நானா தான், ஓகேவா? ஓகே. டேய் வாங்கடா, நீங்க 2 பேர் கூட்டினா நானும் என் பொண்டாட்டி கூட்டினிய. பொண்டாட்டி லெவல்ல வந்துட்டியாடா? அது வந்து நீ கல்யாணம் பண்ண பிறகு ஓடி போடும். சாப்பிடுறான் பாரு வயிற்றுல பிடிச்சவன். நைனா கடகன்னு பொண்ணு பாரு. நான் சொன்னதை நீ செஞ்சுட்ட, நீ சொல்றதை நான் செய்ய மாட்டேனா? பேசினு இருக்காதியா, கடகன்னு பொண்ணு பாக்குற வேலைய பாரு. கடையில இருந்து உக்காந்து என்னையா பண்ற? ஏய் நம்ம பையனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணதான் முடிவு பண்ணிட்டேன். இவரு என்ன கேக்குறாரு அவருக்கு பொண்ணு? கரெக்டா சொன்னக்கா, விளங்கவே விளங்காது கல்யாணம் பண்ணி வச்சா. ஏய் உனக்கும் சரி எங்க அம்மாக்கும் சரி, நான் பொண்ணுனே தெரியாது. என்னய்யா 2 பேரும் மாத்தி மாத்தி சித்திக்கிறானுங்க? 2 பேரும் பிரிஞ்சுட்டானுங்க, நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்படியாடா கண்ணு? கேட்கறதுக்கு எவ்வளவு அருமையா தெரியுமா மனசு? வேலைக்கெல்லாம் போய் வைக்கணும். போறமா நல்லா அழகா ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? அட பொண்ணு தானடா, நம்ம சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு இருக்குது, அத்தை பிடிச்சி கட்டி வச்சிடறேன். பொண்ணு கச்சிச்சு. ஐயோ இந்த எருமாட்டனுக்கு பொண்ணு கச்சா ஓவரா ஆடுவானே. ஏய் யார் பொண்ணு இல்லையா? யோ ரேவதியோட பொண்ணு தான்யா. அடே இது எனக்கு எவ்வளவு வரவில்லை பாரா. இந்த மாதிரி ஒரே ஒரு அண்ணன் தங்கச்சி, அவங்க அண்ணங்கிட்ட சொன்னா கட்டி வச்சுட்டு போறான். மா பொண்ணு அழகா இருக்குமாமா. சின்ன வயசுல பாத்துட்டு அந்த பொண்ண, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு பாக்குறேன். உனக்குதான் பொண்ணு கிடைக்குது, பாத்துக்கிறேன். வாடா போலாம். பாப்பா இனிமேல் அந்த பசங்க கூட எல்லாம் சுத்தாத, உனக்கு நான் அந்த பொண்ணையே கட்டி வைக்கிறேன். இது நடக்கன்றா? எவ்வளவோ சண்டை நடந்துருக்குது, எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு.
அப்பெல்லாம் பிரியாதவன் பொண்ணுன்னு சொன்ன உடனே பிரிஞ்சுட்டான்டா. கட்டி விடு, அதை பத்தி பேசினீங்கிற. மனசு கஷ்டமாகுதுடா பொம்மாயா. அட்டன் செகண்ட்ல மாட்டானடா. அதெல்லாம் விடு, எவங்க ஆட்டி போடலாமா? அட இவன் வேற ஆட்டே போறதுல இருக்கிறான். மனசு கஷ்டமாகுதான்னு பேசினு கிடக்குறான். என்ன பண்ணுன்ற? அவங்க சொந்தக்கார பொண்ணுன்னு ஒண்ணு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ண போறேன். அதான் எதுப்பா உடுப்பா? நான் உடுப்பா, அதெல்லாம் விட முடியாது. அந்த பொண்ணு எனக்கு தான்டா. இவரா பொண்ணுடைய அண்ணனை வசூலிக்கிறேன், அவங்க ஒழுங்கா பேசு. சரி நான் என்னன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ஏர்போர்ட்ல வேலை செய்யறேன்னு சொல்லு, போதுமா? யார் போட்லையா? என் மூஞ்ச பார்த்தா நம்புவாங்களா? ஏய் அதெல்லாம் நம்புவாங்க. கல்யாணம் ஆயிட்டு தெரிஞ்சிட்டு போட்டான். 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்பா, தப்பே இல்லப்பா. அப்ப பிரச்சனை இல்லை, நான் பார்த்து விடு. ஏய் மந்தூர் போல ஏர்போர்ட். ஏர்போர்ட்ல என்ன வேலை செய்யறேன்னு கேட்டாக்கா என்ன சொல்லிட்டான்? ஏய் ட்ரெயின் ஓட்டுன்னு சொல்லலாம். சரி நான் பார்த்து விடு. அக்கா பங்குஜாக்கா, அடடே வாடா தம்பி, உனக்காக தான் காத்துங்கிறான். திடீர்னு கூப்பிட்டுருக்க ரொம்ப நாள் கழிச்சு, என்னக்கா விஷயம்? ஏய் எந்திரா மாமா உட்கார சேர்ல. அடடே யார் குழந்தை? உட்காரு மாமா. எங்க பையன் தான்பா, சின்ன வயசுல பார்த்து அடையாளம் தெரியலையா? அடடா உன் பையனா மாமா? என்ன வளர்ந்துட்டு இருக்கிறானே? என்ன மாமா சின்ன வயசுல பார்த்துட்டு மறந்துட்டு போலிக்குதா? அப்படியே நறுக்கு நறுக்குன்னு பேசுது குழந்தை. டேய்ப்பா, முக்கியமான விஷயத்த பேசுறதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். என்ன சொல்லுக்கா? பையனுக்கு பொண்ணு பாத்துக்கிறேன். உன் தம்பி சொத்திக்கிறல்ல, அவளை கட்டி வச்சிடலான்னு பாத்துக்கிறேன். நீ என்ன சொல்ற? அதுவும் கரெக்ட் தான்க்கா. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாத்துந்தாங்கிறேன். என்ன மச்சான் பண்ற? என்ன பச்சுக்கிறீங்க? மாமா நான் 14ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறேன் மாமா. 14? 12 தானே மச்சாங்குது, 14ங்கிற? அது ஸ்பெஷல் படிப்பு 2 வருஷம்பா. ஆஹா சரி, என்ன வேலை பாக்குற? ஏர்போர்ட்ல வேலை பாக்குறேன் மாமா. ஏர்போர்ட்லயா? என்ன மச்சான் சொல்ற? அங்க என்ன வேலை? ஏரோப்ளேன் ஓட்டுற வேலை தான். ஏரோப்ளேன் ஓட்டுற வேலையா? என்ன மச்சான் சொல்ற? ஆமாம்பா, என் பையனை விட இந்த ஊர்ல ஏரோப்ளேன் ஓட்டுற ஆளே கிடையாது. பரவாயில்லக்கா, பையனை நல்லபடியா வளர்த்து ஒரு நல்ல பெரிய வேலையில சேர்த்துட்டு இருக்கிற, ரொம்ப பெருமையா இருக்குதுக்கா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, உன் தங்கச்சி என்ன கட்டிக்கல. கழுத கட்டிகள்னாலும் நான் கட்டி வைக்கிறேன்டா உனக்கு. நீ ஏன் மச்சான் கவலைப்படுற? இப்பதான் நிம்மதியாகுது. என் ஃப்ரெண்டு கிட்ட வேற சவால் போட்டேன். ஏய் திருப்பி அவங்க அதிகம் எடுக்காத. சரி நான் எடுக்கல. என்னப்பா பொண்ணு பக்கம் வீட்டுக்கு வரட்டுமா? என்னக்கா திடீர்னு சொல்ற? சரி நான் போய் ஏற்பாடு பண்றேன், நீங்க பின்னாடியே வந்துருங்க. சரி போ, போய் ஏற்பாடு பண்ண, நாங்க வந்துடுறோம். சரிக்கா மச்சான் வரட்டுமா? நீ தான்டா என் தங்கச்சியோட புருஷன். கொழுகுறான்ப்பா மாப்பிள்ள. சந்தோஷமா இருக்கிறவனா எங்க பையன், அவ்வளவுதான்டா நிம்மதியா இருக்குது. சரி கிளம்புங்க, பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம். ஏமா கொஞ்சம் பவுடர் இருந்தா குடும்பம் அடிச்சுக்கிறேன். உள்ள போய் வச்சுக்கிட்டா. இவ்வளவு சீக்கிரம் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள அமையும் நான் எதிர் கூட பாக்கல. மாப்பிள்ள ஏர்போர்ட்ல வேலை செய்யறான். நான் எந்த ஊர் நீயா? பக்கத்து ஊர் தான். ஏன் கேக்குற? நான் ஏதோ மாப்பிள்ளைக்கு போல பேசணும் வந்திய, என்ன விஷயம்? இந்த வீட்டுல இருக்கிறான்ல ஒரு பையன், அவன் எனக்கு தூரத்து சொந்தம். அவனுக்கு என் தங்கச்சியை குடுக்கலான்னுக்கிறேன். முக்கியமான விஷயம், அவன் ஏர்போர்ட்ல வேலை செய்யறானா. யார் ஏர்போர்ட்ல வேலை செய்யறது? அவனா? அட நீ வேறண்ணா. என்னப்பா மாப்பிள்ள ஏரோப்ளேன் ஓட்டுறதெல்லாம் சொன்னாங்க? அவனுக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. உன்னை நல்லா ஏமாத்துறாங்கோ. உன் தங்கச்ச பால கிணத்துல தள்ளிடாத. தம்பி என்னப்பா சொல்ற? அவனுக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதா? ஆமா, உன் தங்கச்ச நல்ல மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடு. ஐயோ நான் இப்ப என்ன பண்றது? என்ன ஏமாத்திட்டானா? அண்ணா நீ கவலைப்படாதண்ணா, நல்லா அருமையான பண்பான அழகான ஒரு மாப்பிள்ளை இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடு. அருமையான அன்பான பண்பான அழகான மாப்பிள்ளையா? யார் இவனா? சிரிக்கிறா? அண்ணா அவன் இல்லண்ணா, நான். நீயும் நல்லாதான் இருக்கிற. சரி இவன் என்ன ஏமாத்துறானே, இவன் என்னப்பா பண்றது? நீ போ, பொண்ணை ரெடி பண்ணு. அவங்க வரட்டும், அவங்க பின்னாடி நான் வரேன். சரிப்பா. ஏரோப்ளேன் வேலை பார்க்கறாராம். ஏரோப்ளேன் வேலை பாத்துக்கிறேன்டா உன்ன. மாப்பிள்ள 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 மாப்பிள்ள. என்னத்தடா மூஞ்சில போட்டாங்க? அந்த கை தேய்ச்சா மூஞ்சினுக்கு அப்படி ஆயிட்டுக்குதா? சரிவா, அவன் பின்னாடி போலாம்.
மாப்பிளே 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 மாப்பிளே. இதுதான் பொண்ணு வீடா? நான் வீடு கொட்டா வீடா இருக்குதா? டேய் கூப்பிடுங்களா? டேய் ரேவதி மகனே வெளிய வாடா. அடடே வாங்கக்கா வாங்க மாமா. அட மாப்பிள்ள வெள்ள வெள்ளன்னு ஆயிட்டுக்கிறானே. அதெல்லாம் உன் தங்கச்சியோட மகிமா மாமா. என்னப்பா உன் தங்கச்சி கூப்பிட்டு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவு பண்ணணும். உன் பையன் உண்மையாவே ஏரோப்ளைன் தான் ஓட்டுறானா? என்ன மாமா நீ கேட்கறது பார்த்தாக்கா சந்தேகமாகுது. சந்தேகம் வராதா? சரி ஏரோப்ளைனுக்கு எத்தனை கீர் சொல்லு? ஒரே கீர் தான், பாதாம் கீர். போதுமா? பயிற்சின்னு சொன்னான் பாரு என் புள்ள. இதுக்கு மேல என்னப்பா சொல்லணும்? ஏ வாங்க டுபா வருங்களா? இது ஒண்ணுத்துக்குமே உதவாது. என் தங்கச்சிக்கு வேற ஒரு மாப்பிள்ள பாத்துட்டேன். என்ன என்கிட்ட வந்து ஏமாத்துறீங்களா? வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்தாச்சா? என்னடா சொல்ற? ஆமா உன் புள்ளைய கூட்டு போ. இவனுக்கெல்லாம் என் தங்கச்சி கேக்குதா? மாமா வயசு வந்து உண்மைதான். ஆனா உன் தங்கச்சி எனக்கு கட்டி வை மாமா, விரும்பிட்டேன். நீ விரும்பிட்டன்றதுனால என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுடா. என் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ளைய பாத்துறேன். மாப்பிள்ள வாங்க. நீயா? நான்தான். அட பாவி, என் வாழ்க்கையில நுழைஞ்சு என்ன கஷ்டப்படுத்த பாக்குறலாம் நீ. டேய் என்ன கஷ்டப்படுத்திட்டு போனிய, அதுவும் ஒரு பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க வந்திருக்க. உனக்கு யார பெண் ஓட்ட தெரியுமா? சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுடா உனக்கு. மாமா அவனை நம்பாத மாமா, என்ன நம்பு மாமா. உன் தங்கச்சியை நான் நல்லா பாத்துக்கிறேன். வெங்காயத்தை பாத்துப்ப வாடா. உங்க அப்பனே ஒரு திட்டு பையனா ஊரெல்லாம் கேட்டா அதான் சொல்றாங்க. டேய் எங்க பையனுக்கு உன் தங்கச்சி கொடுக்காது போ. என்ன திட்டு பையன் சொல்லாத. யோ அப்படிதான் சொல்லுவேன். அங்க பாரியா தங்கமான மாப்பிள்ள கிடைச்சிருக்காயா. ரொம்ப புகையாதீங்க மாமா. பிஞ்சு வா என் சைடு. நான் அங்கே நிக்கிறா. வந்துட்டேன். ஏய் பண்ணடா டக்குன்னு போயடா. நான் யார் தைக்கிறேன் அந்த பக்கம் நானு. அட பாயிலா, ஆசை காட்டி மோசம் பண்ணி விட்டீங்களே. மாமா உன் தங்கச்சியை கூப்பிட்டு பாக்கணும். கூப்பிடுற மாப்பிள்ள. ஏமா பங்குனி சீக்கிரமா மாப்பிள்ள வந்திருக்காரு. மணமகளே ராரா, இந்த மாமாவை தான் பாக்க நீ தாராரா. அண்டாவாய அழுகிறானே ராரா, நீ மாப்பிள்ளைய காணத்தானே ராரா. வந்துட்டேனே மாமா, உன்னை பார்க்கதானே வந்துட்டேனே மாமா. சோழிதானே முஞ்சி போச்சு ஐயோயோ, உன் சோழிதானே முஞ்சி போச்சு ஐயோயோ. தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு அருகில் வா மாப்பிள்ள. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், என் மாப்பிள்ளைக்கும் உனக்கும் பொருத்தம் நல்லா இருக்கும். என்ன மாப்பிள்ள வாங்க, என்ன மாத்தி பேசுற மாதிரி இருக்கு? மாப்பிள்ளலாம் சொல்லாதீங்க, நான் சும்மா ஜோக் காட்ட தான் வந்தேன். டேய் மாப்பிள்ள, அந்த பொண்ணை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உங்களை வாய்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்னப்பா அப்படியே உள்டா அடிக்கிற? ஐயா உன்னை நம்ம இந்த வேலைக்கு ஆகுது போல. சரி வா மாப்பிள்ள, தங்கச்சி நீயே கட்டிக்கா. ஐயா மாப்பிள்ள என்னடா ஒதுங்குறா? அச்சு மச்சு வாயில போட்டு போண்டா. உலக பேர் இருக்குன்னு பார்த்தாக்கா உளுந்து ஊற அண்டா மாதிரி இருக்குதா? அண்ணா என்ன பேசுறாரு அவரு? இருமா மாப்பிள்ள கொஞ்சம் கோவத்துல இருக்காரு. டேய் மாப்பிள்ளன்னு சொல்லாதடா, மவுண்ட் ரோட்ல நிக்க வச்சு சோக்கால் அடிப்பேன். என்னக்கா என்ன இதான் பையன் வளர்க்குற ரச்சனமா? ஊடுபா கோச்சிக்காத. டேய் படிக்குதா அந்த பொண்ணுக்கு என்ன குறை? குரல எதுவும் இல்ல, எல்லாம் அதிகமாகுது. இன்சல். என்னப்பா பண்றது? நீ வேணா கட்டிக்க. நோ ப்ராப்ளம். என்னப்பா நான் கட்டிக்கிறேன்பா. சரிம்மா துர்கார் பார் மாப்பிள்ள இவரை கட்டிக்கா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு என்ன சும்மா விட மாட்டேங்களா? சரி விடு, எனக்கு நினைச்சுன்னு இருப்பியா? நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்டா, இப்படி ஆகி போச்சுடா. என்ன இப்படி ஆயிப்போச்சா? என்னடா சோகமா உட்காந்துக்கிறான்? இல்லப்பா சும்மா இருக்கிறான்ல, அவங்க அப்பா அவனுக்கு பொண்ணு பாக்குறேன்னு அவன் என்கிட்ட பேச மாட்டேன்ட்டு போயிட்டான்ப்பா. அது புத்தி தான் எனக்கு தெரியுமே, அதனால தான் அவங்ககிட்ட சேராதரான்னு படிச்சு சொன்னேன். இப்பதான்ப்பா தெரியுது அவனோட புத்திய பத்திய, அதனால தான் இவனை ஃப்ரெண்டா சேர்த்துக்கினேன். கோபால் நல்ல பையன்டா, இனிமேலாவது எங்கன்னா வேலை வெட்டிக்கு போற வைய பாரு. போறோம்பா, இனிமேட்ல இருந்து அவன் பையன் கூட சுத்தா எண்ணமே இல்லை. வெரி குட்ரா, இப்படித்தான் இருக்கணும். மாப்பிள சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள வந்து பாரு. என்ன மாப்பிள என்ன பார்த்தோன்னே திரும்பிக்கிறா? திரும்ப என்னடா பண்ணுவாங்க? பொண்ணு உடனே அவனை விட்டு ஓடல.
உன்கிட்ட பேசல வாய் முன்னுறா டப்பாவையா. ஏய் யார திட்டுறா? யாரடா திட்டுறா? எங்க அப்பனை திட்டுறதுக்கு ஒண்ணும் நல்லா ரைட்ஸ் இருக்குது. என்ன மாப்ள நேத்து நந்த நினைச்சுக்கிற அதெல்லாம் முடிஞ்சு போச்சு மாப்ள. எதுடா முடிஞ்சு போச்சு? எது முடிஞ்சு போச்சு? பொண்ணுன்னு சொன்னோடனே வாயை பொழுதுங்க நேன்னு ஓடல நீ. அதான் அது பொண்ணு இல்ல பூதம் தெரிஞ்சு போச்சு, அது விடு மாப்ள. டேய் அப்படின்னா உருமுடாது போடா, இனிமேல் ஊர் பக்கம் வராத. இங்க பாரு, இன்னிலிருந்து நான் அவன நண்பன், என் நட்பு யாவனை பிரிந்ததா பிம்பிளிக்கு பிளாப்பி. ஏய் நவரா பொம்மை காண்டி பண்ணிருக்காத மாப்ள, ஏத்துக்கு மாப்ள. முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு எனக்கு ஒத்து வராது. கிளம்பு. எங்க அப்பங்கிட்ட இருந்து 500 ரூபாய் உரின்னு வந்துக்கிறேன், வரலையா மாப்ள? 500 ரூபாய் கட்டுறானே. டேய் இதெல்லாம் வாங்க மாட்டான்டா, அவன் எத்தனை பாடும் 500 ரூபாவா? டேய் கம்னுடா, 2 பிரியாணி இப்ப போய் சாப்பிடலாம், என்ன சொல்ற? பிரியாணியா? டேய் என்ன 500 ரூபாய் இதுக்கெல்லாம் காஞ்சி போய் கிடையாது என் பையன், தூக்கின்னு போடா. டேய் கம்னுடா, 2 பிரியாணி இருக்கிற முட்டை நீயே சாப்பிட்டுக்கோ. நீ என்ன சொன்னாலும் வர மாட்டான். மாப்பிள்ள முட்டை எனக்கு குத்துருவல்ல? குத்துருவேன். அப்போ வா போலாம். டேய் 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 போப்பா. அதெல்லாம் இல்ல குர்ரா. ஓடிக்காலு பிரியாணி ஒண்ணே ஓடிச்சா. இனிமே சேர மாட்டான் கூட. வா போலாம்.